அன்புடையர் வணக்கம். இந்த திருவெங்கட ஜோதிட நிலையத்திலிருந்து நவக்கிரக வழிபாடு என்பது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த 9 நவக்கிரக மூர்த்திகள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு, கேது, இந்த 9 நவக்கிரகத்துக்குள்ள தேவதைகள்னு சொல்லக்கூடியது சூரிய பகவானுக்கு விநாயகராகவும் அல்லது தட்சிணாமூர்த்தியை வழிபட்ட சிறப்புகளை தரும். சந்திரன் சொல்லக்கூடியது 3 அம்பாள், உடல்காரன், மனசுக்காரன், புத்திகாரன். இப்படி சொல்லப்பட்ட அம்பாள்னு சொல்லக்கூடியது அம்மன், மகாலட்சுமி, துர்கா, லட்சுமி, சரஸ்வதி, மகாகாளி, மகாசக்தின்னு சொல்லக்கூடியது சந்திர பகவான். இந்த சந்திரனோட ஆதி தேவதை திரு வெங்கடாஜலபதி சீனிவாச பிரபு. வெங்கடாஜலபதி சந்திரனோட அம்சம். அவரை வழிபட்டாலும் உங்களுக்கு சிறப்புகளை தரும். அதோட வழிபாடுன்னு சொல்லக்கூடியது திங்கட்கிழமை ரொம்ப சிறப்பான நாள். திங்கட்கிழமை பகவானுக்கு பால் காய்ச்சி வெற்றிலை பாக்கு, பழம், பூக்கள், துளசியை வச்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச புத்தி தடுமாற்றங்கள் நீங்கிடும், ஆச்சரியங்கள் ஏற்படும், மன வலிமையை கொடுக்கும், நடக்காத காரியங்கள் தடைகள் நீங்கி ஆச்சரியங்கள் ஏற்படும். அதனால் இது திங்கட்கிழமை உகந்தது சந்திர பகவானுக்கு. அது அம்பாளாகவும் வழிபடலாம். அம்மன் சொல்லக்கூடியது துர்கா, லட்சுமி, சரஸ்வதி. அதனால் இந்த சந்திரன் கடகராசிக்கு அதிபதியாக வராது. வளர்ப்புற சந்திரன், தேய்ப்புற சந்திரன். வளர்ப்புறைன்னு சொல்லக்கூடியது மகாலட்சுமிக்கு, தேய்ப்புறை சந்திரன் சொல்லக்கூடியது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்குடையது. அதனால் ரெண்டு விதமாக பிரிக்கப்படுது. வளர்ப்புற மகாலட்சுமிக்கு, தேய்ப்புற கிருஷ்ணனுக்கு. ஆக 2 தேவதைகளுக்கு 2 விதமான வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம். மகாலட்சுமி வழிபாடு பாயாசங்களை வச்சு மகாலட்சுமி, துர்கா, லட்சுமி பூஜைகளை செய்யலாம். பகவானுக்கு துளசி, வெண்பொங்கல் வச்சு பகவானை வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு இந்த திங்கள்னு சொல்லக்கூடிய அம்மனோட அனுக்கிரகங்கள் கிட்டும். புத்தி, மனசு, உடல் ரோகங்கள் நீங்க, மன தைரியத்தை கொடுக்கும், எல்லா சேமத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த சந்திர வழிபாடு. இது சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நீச்சம் அடைஞ்சு போகிறாரு, அல்லது பகை பெற்று போகிறாரு, அல்லது அந்த திசா புத்தி கெடுதலான திசையாக இருக்குமானாலும் சந்திர வழிபாடு ரொம்ப சிறப்புகளை தரும். சந்திரனுக்கு உடையது பால் பாயாசம், வெண்பொங்கல், சக்கரை சாதம், லேமன் சாதம், இதெல்லாம் வச்சு தானியமாக வச்சு வழிபாடு செய்யலாம். செவ்வான்னு சொல்லக்கூடியது அங்காரன், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கேஸு, கோர்ட்டு, இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகக்கடவுளை வழிபாடு செய்யணும். முருகன் தான் அரசாங்கத்தில் உள்ள தடைகள் நீங்க, உத்தியோகம், அரசாங்கத்தில் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் மேன்மை தரும், கோர்ட்டு கேஸில் உள்ள வாய்தாக்கள் வெற்றி கிடைக்கும். அதனால் இந்த செவ்வாய் பகவானை வழிபடுறது. பருப்பு சாதம் ரொம்ப விசேஷமான பருப்பு சாதம், பொங்கல்னு சொல்லுவாங்க, வெண்பொங்கல் அல்லது பருப்பு சாதம். இதை தானியமாக வச்சு முருகக்கடவுளையோ அல்லது துர்க்கையோ வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், நல்ல சேமத்தை கொடுக்கும், இரத்த அழுத்தங்களை குறைக்கும், வீட்டு மன பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் தீர்த்து வைக்கும், வீட்டில் மன அமைதியை கொடுக்கும், சகல சேமத்தையும் கொடுக்கும். சகோதரன் சொல்லக்கூடியது செவ்வான்னு சொல்லக்கூடிய கிரகம் சகோதரக்காரன். சகோதரர்களுக்கு உள்ள பிரச்சனைகளை நீக்கும், சகோதரர்களோட மேன்மையை தரும், குடும்பம் சேமத்தை கொடுக்கும். அதனால முருகக்கடவுளை ஓம் சரவண பகவான் சொல்லி முருகனை வழிபாடு செய்யுங்க. வசதி உள்ளவர்கள் வீட்டில் செய்யலாம். வசதி இல்லாதவர்கள் கோவிலில் முருகான்னு சொல்லி கோவிலில் 3 சுற்றி கொடிமரத்துக்கு வெளியில் உட்காந்து உங்கள் பிரார்த்தனையை செய்யுங்க. நிச்சயமாக கைகூடி வரும். ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவான்னு சொல்லுங்கள். எல்லா சகல பிணிகளும் நீங்கி சகல ஆஸ்வரியமும் கிட்டும். புதன் சொல்லக்கூடிய கிரகம், மிக்கூரின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன். இந்த புதனுக்குள்ள தன்மை புத்தியை விட அவருக்கு
ரொம்ப விசேஷமான தன்மையை கொடுக்கக்கூடியது ஞானம், பக்தி. இதுக்கு மேலே நுணுக்கங்கள். இந்த புதனுக்கு வந்து புத்தியை விட நுணுக்கம் ரொம்ப முக்கியமாக கொடுக்கும். 3-6-18 4-24 வாய்ப்பாடு மாதிரி இந்த புத்தி விறுவிறுன்னு என்ன பார்க்குறோமோ அதுக்கு பதிலை உடனடியாக கொடுத்துரும். அந்த புதன் கெட்டு போகாமல் இந்த ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக சேமத்தை கொடுக்கும். புதன் கெட்டு போனால் புத்தியும் கெட்டு போகும். புதன் கெட்டு போனால் போதைக்கு அடிமையாக ஆகுவாங்க. போதை, சூது, கடத்தல், இந்த மாதிரி அரசுக்கு புறமான செயலில் ஈடுபடுவாங்க. புதன் உச்சம் பெற்றிருந்தால் பெரிய டாக்டராக இருப்பாங்க, பெரிய மேதையாக இருப்பாங்க, பெரிய பேச்சாளர்களாக இருப்பாங்க, பெரிய மருத்துவ நிபுணர்களாக இருப்பாங்க. அதனால் இந்த புதன் வந்து ரொம்ப முக்கியமான கிரகம். இதுக்குள்ள ஆதி தேவதை மகாவிஷ்ணு ஸ்ரீ கிருஷ்ணன். அவனை தொழுதிங்கன்னா சகல நன்மைகளும் தரும். அல்லது மகாவிஷ்ணு பெருமானை வழிபாடு செய்யணும். புதன்கிழமை அன்னைக்கு பாசிப்பயிறு தானியங்களாக வைக்கணும். பாசிப்பயிரை ஊற விட்டு அவிச்சு நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து அவருக்கு தானியமாக வைக்கலாம். அல்லது புத்தி சுயநலம் இழந்து புத்தி கூர்மை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பாசிப்பயிரை அப்படியே பச்சை பயிரை ஒரு பிளாஸ்டிக்கில் போட்டு கட்டி அவர் உட்கார்ந்துருக்கிற மேசைக்கு எதுக்க வச்சாலும் புத்தி தடுமாட்டம் நீங்கி அவருக்கு இந்த நரம்பு தளர்ச்சிகள் நீங்கும். அல்லது ஒரு பாக்கெட்டில் ஒரு சிறிது அளவுக்கு பாசிப்பயிரை சோப்பில் வச்சுக்கிட்டு போனாலும் உங்கள் பிரச்சனைகள் நீங்கள் நினைச்ச காரியம் கைகூடி வரும். பாசிப்பயிருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா பச்சை துணி, கோட்டனில் இருக்கிற பச்சை துணியை நீங்கள் தோலில் துண்டாக போட்டுக்கலாம், கைக்குட்டையாக வச்சுக்கலாம். இது உங்களுக்கு அந்த மாற்றங்களை தரும். புதன் சொல்லக்கூடியது மகாவிஷ்ணு சகல நன்மைகளையும் தருவார், சகல சௌபாக்கியமும் தருவார், அடிமட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவார். அதனால் புதன் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான தேவதை. இந்த புதன் சொல்லக்கூடிய கிரகம் எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்தோட தன்மை இது இழுத்துறோம். இதுக்கு அதை வாங்கிக்கிறோம். நல்லதாக இருந்தால் நல்லது, கெட்டதாக இருந்தால் கெட்டது. அதனால் இந்த திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு, சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு பாசிப்பயிரை தானியமாக வச்சு மகாவிஷ்ணுவை வழிபாடு செஞ்சிங்கன்னா வாழ்வில் சிறப்புகளை தரும். அடுத்தது வியாழன், குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் தட்சிணாமூர்த்தி, அவரோட தேவதை தட்சிணாமூர்த்தி அல்லது விநாயகர். தேவகுரு, இவர் வந்து தேவகுரு. இந்த குரு பகவான் வந்து தேவருக்கெல்லாம் குருவாக வராரு. அதனால் குருன்னு சொல்லக்கூடியது பக்தி, ஞானம், பொருளாதாரம், தங்கம், இதுக்குள்ள அதிகாரி, பொக்கிஷத்துக்கு அதிகாரி, வயிற்று, குறிப்பாக வயிற்று வலி, வயிறு உப்பிஷம், காற்று சம்பந்தமான ரோகத்துக்கு இவர் தான் அதிகாரியாக வராரு. அதனால் வயிற்று வலி உள்ளவர்கள், தீராத வியாதிகள், வயிற்று வலி, குடல் சம்பந்தமான உபத்திரம் உள்ளவர்கள் குண்டக்கடலையை அவிச்சு அதை தட்சிணாமூர்த்திக்கு தானியங்களாக வச்சு மஞ்சள் பூவை வச்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா அந்த தோஷம் நீங்கிடும். மஞ்சள் பூவு அவருக்கு விசேஷமான குருமனுக்குடைய பூ. அதனால் குரு வழிபாட்டுக்கு இது முக்கியம். கொண்டக்கடலை ரொம்ப முக்கியம். அல்லது கொண்டக்கடலையை 108 மாலையில் கோத்து தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு அவருக்கு செலுத்தி மஞ்சள் பூ வச்சு ஆராதனை செஞ்சிங்கன்னா உங்களை பிடிச்ச இந்த குரு தோஷம் நீங்கும், திருமண தடைகள் நீங்கும், காரியங்கள் கைகூடி வரும், தொழில் தடைகள் நீங்கும், புது முயற்சிகள் வெற்றியடையும். அதனால் குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆகையினால இந்த குரு வழிபாடு வியாழக்கிழமை ஒரு சிறப்பான நற்பலனை தரக்கூடியது. குரு பார்த்தா கோடி புண்ணியம்னு சொல்கிறோம். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் குரு ராசிக்கு 9ஆம் இடம், 5ஆம் இடம், 3ஆம் இடம், 2ஆம் இடம், இதில் குரு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் கைகூடி வரும். 7ஆம் இடம் சுபகாரியம் நடக்கும், கல்யாண காட்சி நடக்கும். 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தை கொடுக்கும். அதனால் குரு ரொம்ப முக்கியமான தேவதையாக வராரு. அந்த வழிபாடு வந்து வியாழக்கிழமை முறையாக அதை வழிபாடு செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு.
அவருக்கு செந்தாமரையும் ரொம்ப சிறப்பான மலர்களில் செந்தாமரையும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச மலர். அதனால் இதை வச்சு வியாழக்கிழமை வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்கள் குடும்பம் சேமமாக இருக்கும். அடுத்தது மகாலட்சுமி சுக்கிரன். சுக்கராச்சாரியான்னு சொல்வது சுகபோகாதிபதி. சுகம், போகம், காரு, வீடு, ஆடம்பரம், அலங்காரம், வீரியம், அழகு, கீர்த்தி, இப்படி சொல்லப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியது தான் சுக்கிர பகவான். இந்த சுக்கராச்சாரியார் வந்து ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெற்றிருந்தாருன்னா அவர் வெளிநாட்டு பயணங்களை கொடுக்கும், வெளிநாட்டில் வாழ்வார். இந்த சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சால் கண் வியாதிகளை கொடுக்கும், கண் சம்பந்தமான உபத்திரங்களை தரும், தோல் சம்பந்தமான ரோகங்களை தரும், யூரின் நீர் சம்பந்தமான உபத்திரங்களை தரும். சுக்கிரன் கெட்டு போயிருந்தால் இந்த மாதிரி உபத்திரங்களை தரும். அதுக்கு பரிகாரங்களாக மொச்சப்பயிறு, இதை தானியம், இதை தாளித்து மகாலட்சுமிக்கு தானியமாக வைக்கணும். அல்லது இந்த மொச்சப்பயிரை பச்சையாக வெள்ளை துணியில் கட்டி வெள்ளிக்கிழமை இரவு தலகாணி கீழே வச்சு படுக்கணும். காலையில் தலையை சுற்றி முச்சந்தியில் தூக்கி எறியணும். இது ஒரு பரிகாரம். இருக்கிற கண் வியாதிகள், ரோகம், தோல் வியாதிகள், யூரின் நீர் சம்பந்தமான உபத்திரங்கள்லாம் நீங்கி ஓடி போயிடும். இதுக்கு மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப உகந்த வழிபாடு. அதுக்கு பாயாசம், இந்த மொச்சக்கொட்டையை தாளித்து தானியமாக வைங்க. செந்தாமரை, அதாவது தாமரை, ரோஜா மலர், மல்லிகை, மணம், எங்கே மனம் அதிகமாக இருக்கோ அங்கே தான் மகாலட்சுமி வாசம் செய்வதாக சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நல்ல எசன்ஸு, வாடையான ஊதுபத்திகள், நல்ல மணமான ஊதுபத்திகளை வச்சு லட்டு, ஜிலேபி, இனிப்பு பண்டங்களை வச்சு மகாலட்சுமியை வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் ஏற்படும். நினச்ச காரியம் நினச்சபடி நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். கணவர் மனைவி வேற்றுமை அகண்டு புத்துணர்வுகள் ஏற்படும். சகல நன்மைகளும் தரத்துடன் இல்லாமல் காரு வாங்குறதுக்குள்ள அல்லது புது கார் வாங்கவோ, அழகான காரு வந்து சேரும், நல்ல மனம் வந்து சேரும். இந்த மாதிரி சுகபோகத்தை கொடுப்பார். அதனால் சுக்கிரன் ரொம்ப முக்கியமான கிரகம். சுக்கராச்சாரியா, அசுரகுரு, தேவகுரு. அசுரகுரு தான் சுக்கிரன். அதனால் சுக்கிரன் வந்து உச்சத்தில் இருந்தோ அல்லது சமநிலையில் இருந்தாலும் அந்த ஜாதகர் தனக்கு மீறிய பேச்சுகளை கவருவார், அதாவது இல்லாத இருக்குன்னு சொல்லுவார். சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலே சுகபோகமான பேச்சு, ஆடம்பரமான பேச்சு, இல்லாத இருக்குது இல்லைன்னு சொல்லுவார். அது இயல்பாகவே அந்த குணம் வந்துடும். அதனால் அந்த சுக்கிரன் சொல்லக்கூடிய கிரகம் சுகபோகத்துக்கு அதிகாரியாக இருக்கக்கூடியவர். அவரோட அணுக்கிரகம் கட்டினோம்னா வெள்ளிக்கிழமை அவருக்கு உகந்த நாளாக கருதப்படுது. அன்றைய தினம் நான் சொன்ன தானியங்களை வச்சு வழிபாடு செய்யுங்க. சகல நன்மைகளையும் சகல சௌபாக்கியமும் கிட்டும். அடுத்து சனி பகவான். சனி பகவான் சொல்லக்கூடியது காற்று சம்பந்தப்பட்டது. சனின்னு சொன்னால் இந்த உடலில் இருக்கக்கூடிய காற்று. இந்த காற்று போச்சுன்னா இந்த உடலில் எல்லாமே அடங்கி போயிடும். பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடியது முக வடிவத்தில் இருக்குது. பஞ்சபூதம், இந்த பஞ்சபூதம் முக வடிவத்தில் இருந்து இந்த உடலுக்கு 7 சக்கரங்கள் இருந்து இது இயங்கப்படுது. இதுக்கு அடிப்படை காரணம் காற்று. நம்ம சாப்பிட்டா கூட, உணவு சாப்பிட்டா கூட அதுக்கு காற்று இருந்தால் தான் அது ஜீரணமாக புத்தி மனசெல்லாம் வேலை பார்க்கும். அதனால் இந்த காற்றுக்குள்ள அதிகாரி சனீஸ்வரர். சனீஸ்வரன் சொல்கிறது சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண கிரகம் அல்ல, ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவர். அவரோட சக்கரத்தை பார்த்தீங்கன்னா, பிளானட்டை பார்த்தீங்கன்னா தங்க வடிவத்தில் இருக்கும், பளபளன்னு இருக்கும். ரொம்ப சேமத்தை கொடுக்கக்கூடியவர், ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர், ஆயிலை கொடுக்கக்கூடியவர், பொருள் செல்வத்தை கொடுக்கக்கூடியது, பெரிய கோடீஸ்வரன் ஆக்குவார் சனி பகவான். அதனால் அவரை நீங்கள் நேசிக்க தெரிஞ்சுக்கணும். சனி பகவானே எனக்கு நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கார், எனக்கு நல்லது தருவார் அப்படின்னு முதல் நீங்கள் பதிஞ்சிக்கிறீங்க. மெமரி பண்ணுங்கள். நல்லவரும் மெமரி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அவர் உங்களுக்கு எந்த கெடுதலும் தரமாட்டார். அவர் கெடுதல் தர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்மா பலன். கர்மான்னு சொன்னால் செயல். இந்த செயல் வந்து ஒவ்வொரு நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டது இருக்குது. நல்ல காரியங்களும் செய்கிறோம், கெடுதலான காரியங்களும் செய்கிறோம்.
ஆக மொத்தத்துக்கு மாதத்தில் எத்தனை துன்பங்களை செய்கிறோம், எந்த நன்மைகளை செய்கிறோம், இதுக்கு ஏற்ற பலன் தான் தருவார். அதனால் அவர் ஒரு தர்ம கருத்தா தர்மத்தை செய்யக்கூடியவன் பக்கம்தான் இருப்பார், நேர்மையான இடத்துல தான் நிற்பார். அதனால் அவர் ஏழரை காலமாகவோ அஷ்டமச்சனி காலமாகவோ அவரோட பலன்கள் நடக்கும்போது ஒருவருக்கு விபத்துகளை கொடுத்து காலில் விண்ணப்பத்தை கொடுக்குறாரு. ஒருவருக்கு மனநிலையில் புத்தி பாதிக்கப்பட்டு அவருக்கு பல சொத்துக்களை இழப்பார். ஒருவருக்கு கல்யாணம் நடந்து மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. ஒருவருக்கு குழந்தை பிறக்கும்போது மரணத்தடையும். இப்படிலாம் செய்யக்கூடியது அவரோட வேலைன்னா அவர் செய்யலை. நீங்கள் செய்யக்கூடிய கர்மாக்கள் ஒரு நாளைக்கு 4 கர்மாக்கள் இருக்குது. இந்த 4 கர்மாக்களையும் முறையாக நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எந்த துன்பமும் வராது. முதலாவதாக காலையில் நீங்கள் குளிக்கும்போது ஓம் நமச்சிவாயம்னு சொல்லுங்கள். உள்ளங்கையில் நீர் வாங்கி தலையில் ஊற்றுங்க. ஆத்ம பூஜையை செய்யுங்க. நமோ நாராயணான்னு சொல்லுங்கள். ஓம் சக்தின்னு சொல்லுங்கள். ஆக இந்த ஆத்ம பூஜை முடிஞ்ச பிறகு விளக்கேற்றி தேவதை வழிபாடுகளை செய்யுங்க. செடி கொடிக்கு தண்ணி ஊற்றுங்க. ஜீவன்களுக்கு சாப்பாடு போடுங்க. ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்களை செய்யுங்க. இது முக்கியமாக கடைப்பிடிக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஈஸ்வரன் சொல்லக்கூடிய சனி பகவான் இன்றைக்கு அஷ்டம சனியாக இருக்கார், 7 சனியாக இருக்கார். தானத்தை பண்ணுங்கள், தர்மத்தை பண்ணுங்கள். யாரையும் அபாண்டமாக பேசக்கூடாது, யார் வாயிலையும் விழுகக்கூடாது, யாரும் நம்மளை பேசாமையும் பார்த்துக்கணும். அதனால் இந்த சனீஸ்வரனுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மேற்கு திசையை பார்த்து நம்ம வீட்டு வாசல்லையே மேற்கு திசையில் ஒரு வாளி தண்ணியை ஊற்றி இந்த பூமியை சுத்தப்படுத்தின பிறகு ஒரு அகல் விளக்கை வச்சு அதில் கருப்பில் சிறிதளவு போட்டு ஒரு திரியை போட்டு மேற்க பார்த்து நல்லெண்ணெயில் விளக்கேற்றுங்க. சுத்தமான நல்லெண்ணெயில் விளக்கேற்றி அவரை நமஸ்காரம் பண்ணிக்கிறங்க. நீங்கள் அவங்கள அஷ்ட பிணிகள் நீங்கள் வாரம் சனிக்கிழமை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட அஷ்டம சனியோ 7 சனியோ எல்லா துன்பத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். குறிப்பாக நொண்டி நுடங்கள். சனி பகவானுக்கு பேர் மாந்தன், முடவன். மாந்தன்னா புத்தி தடுமாட்டம் உள்ளவர்னு அர்த்தம். அந்த ரோட்டில் எவனும் புத்தி தடுமாட்டம் உள்ளவன் இருந்தால் அவனுக்கு 5 10 கையில் கொடுத்தீங்கன்னா அவன் சாப்பிட்டுக்கிடுவான், அல்லது சாப்பாடு வாங்கி கொடுங்க. முடவன் சொன்னால் கால் ஊனி வருவான். அது சனீஸ்வர நீங்கள் அவனுக்கு தானம் பண்ணிங்கன்னா பகவான் செஞ்சதாக அர்த்தம். அதனால் இந்த மாதிரி தான தர்மங்களை செய்யுங்க. விநாயக பெருமான ஆதி தேவதை விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க, அல்லது ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க, அல்லது பெருமானை வழிபாடு செய்யுங்க. இந்த தோஷங்கள் நிச்சயமாக நீங்கி ஓடிடும். இந்த துன்பங்கள் அவ்வளோ உங்களை அட்டாக் பண்ணாது. அதனால் கர்மான்னு சொல்லுது 4 கர்மாக்கள் ஒரு நாளைக்கு வரக்கூடிய கர்மாவை வெல்லணும். என்ன கர்மாக்கள்னு சொன்னால், அதனால் இந்த ஈஸ்வரனோட அனுக்கிரகங்கள் கிட்டதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா அஷ்டம சனி பயமுறுத்தும், மரண பயத்தை கொடுக்கும். 7 சனி விரயத்தை கொடுக்கும், ஜென்மச்சனி பொருளாதாரத்தை கொடுக்கும். பாதச்சனி கையெழுத்து ஜாமீன் போட்டிங்கன்னா அது கோர்ட் கேஸ் ஆயிரும். அதனால் இதில் இந்த தொல்லையெல்லாம் நீங்கணும், புத்தி தடுமாட்டம் இல்லாமல் இருக்கணும்னா ஒரு இரும்பு வளையத்தை கையில் போட்டுக்கிறோங்க. ஸ்டீலாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வெறும் இரும்பு வளையமாக இருந்தாலும் கையில் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த பயங்களை நீக்கும், படப்படப்பை நீக்கும். அடுத்தது அவருக்குள்ள கலரு நீல ஷேட் போடுங்க, நீல பேனாவை குத்திக்கிறங்க. அது உங்களுக்கு நன்மைகளை தரும். விநாயகரை சுற்றி வழிபாடு செய்யுங்க. ஆஞ்சநேயரை சுற்றி வழிபாடு செய்யும்போது அவருக்கு துளசியை அவர் பாதத்தில் துளசி வைக்கணும். விநாயகருக்கு அருகம்பில்லை வைக்கணும். சனிக்கிழமை செய்யுங்க. அல்லது பெருமாளுக்கு பகவானுக்கு 7 விதமான பழங்கள் அல்லது 7 விதமான பிரசாதங்கள், லட்டு, ஜிலேபி, தரிசனம், இப்படி 7 விதமான பலகாரங்களை வச்சு துளசி வச்சு சுத்தமான நல்லெண்ணெயில் விளக்கேற்றி பகவானை வழிபாடு செய்யுங்க. ஐஸ்வர்யங்கள் தருவார். ஆக இந்த சனீஸ்வரன் சொல்லக்கூடியவர் நல்லவர், இதை புரிஞ்சுக்கிறங்க.
இந்த கெடுதல் நடக்கிறதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா தானமும் தர்மமும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரணும். தான தர்மத்துக்கு மீறின சக்தி லோகத்தில் இல்லை. லோகம் சேமமாக இருக்கணும், மக்கள் சேமமாக இருக்கணும்னா ஒரு புரிஞ்சுக்கிட்டு தான் வாழ முடியும். தனிமையில் மனிதன் வாழ முடியாது. தனி மனிதன் வாழ முடியுமோ? முடியாது. எதை செய்தாலும் 4 பேர் துணை இருந்தால் தான் நீங்கள் எதையும் செயல்படுத்த முடியும். இப்போ கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு மாலை வாங்கிட்டு போகிறீங்க, பெருமாளுக்கு செலுத்த, முருகனுக்கு செலுத்த, அம்பாளுக்கு செலுத்த. இந்த 10 வெள்ளி கொடுத்து மாலை வாங்கிட்டு போனால் நம்ம பிரச்சனை தீர்ந்துடும்னு போகிறீங்க. இந்த மாலை 10 வெள்ளி கொடுத்து வாங்கின மாலையே பின் நோக்கி பாருங்கள். இந்த பூ எங்கேருந்து வருது? இந்த பூவை குடிசத்துளின்னு சொல்லுவாங்க ஊரில். இதை அதுங்க கஷ்டப்பட்டு பூவை பாதுகாத்து மலர் வர்ற வரைக்கும் காத்திருந்து இந்த மலர் எடுத்து சந்தைக்கு அனுப்புகிறாங்க. அதை வாங்கி அதை மாலையாக கட்டி விற்பனைக்கு வருது. அப்போ இந்த மாலைக்கு ஏறக்குறைய ஒரு மாலை வாங்குறதுக்கு நமக்கு 40 பேர் துணை வேணும். அப்படி இருந்தால் தான் இந்த மாலையை உருவாக்க முடியும். அதனால் அதே மாதிரி உணவும் அப்படி தான். அரிசி, பருப்பு, காய்கறிகள் இதெல்லாம் நமக்கு 2 வெள்ளி கொடுத்து வாங்கிட்டு வந்தது சமைக்கணும்னு நினைக்காதீங்க. இதுக்கு எத்தனையோ ஏழை எளியோர்களோட துணை இருந்தால் தான் இது சந்தையில் நமக்கு கிடைக்கும், நமக்கு உணவாக கிடைக்கிது. அதனால் மனிதன் வாழுவது தனிமையில் வாழ முடியாது. ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வுன்னு சொல்கிறாங்க. அதனால் மனிதரை மதிங்க, மனிதனை மதிக்க வேண்டியவரை மதிக்கணும், மனிதரை இரக்கம் காட்டுங்க, மனித மனதை தூய்மைப்படுத்துங்க, பக்தியை வளங்க, தர்மங்களை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை சேமமாக இருக்கும். வாழ்க்கையில் எல்லா பக்தி ஈஸ்வரன் வாயிலாக நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த 7.5 சனி பிடிச்சிக்கிச்சு, அஷ்டம சனி பிடிச்சி அதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்காது. இருக்கும் பிரச்சனை பெருசாக வருது மாதிரி இருக்காது. அது தலைக்கு வந்தது தலபாரத்தோடு போயிடும். அதனால் இந்த 7.5 சனி காலம், அஷ்டமி சனி காலத்துக்கு வழிபாடுகள் தான் ரொம்ப முக்கியம். தர்ம காரியம் அதை விட முக்கியம். இது செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சகல நன்மைகளை தரும், சகல பிரச்சனைகளையும் நீங்கும். அதனால் அன்பான நேயர்கள், இந்த சனி பகவானை எப்போவுமே நேசிங்க. உங்களுக்கு நிச்சயமாக அவர் நல்லது தருவார். அடுத்தது ராகு, கேது. ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம், கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒரே ரூபத்தில் 2ஆக பிரிஞ்சிருக்கு. அதோட கதை பால்கடலை கடையும் போது ஏற்பட்ட விளைவுகள். இந்த அசுரர்கள் 2 பேர். இதில் ராகு திசை நடக்கும்போதோ அல்லது ராகுவோட திசா புத்தியோ ராகு கெட்ட இடங்களில் வரும்போதோ உடலில் கால் பாதங்கள் மரமரப்பு கொடுக்கும். கேத்திர தோஷம் வந்துச்சுன்னா 7ஆம் இடம், 11வது இடம் கர்ப்பப்பை சம்பந்தமான உபத்திரங்களை தரும். கேன்சர் வரும், மாறு புற்றுநோய் வரும், அல்லது பின் தண்டுகள், கழுத்து கீழே ஒரு தண்டு, அதுக்கு கீழே ஒரு தண்டு, இந்த 2 தண்டுலேயும் பாதிப்புகள் ஏற்படும். இது ராகுவோட திசா புத்திகள் நடக்கும்போது ராகு கெட்டு இருந்தால் அந்த ஜாதகத்தில் அப்படி நடக்கும். அதுக்கு பரிகாரங்களாக ராகுக்கு பத்திரகாளி அல்லது ராகு துர்கா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துர்க்கையை 4:30 மணிக்கு மேலே 4:30லேருந்து 6 வரைக்கும் துர்கா வழிபாடு செய்யுங்க. துர்க்கைக்கு பால் காய்ச்சி சிவப்பு பூ வைங்க, வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு அம்பாளை வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு தொல்லையிலேருந்து நீக்கி நல்வழி கிடைக்கும். நெய்யிலையும் விளக்கு போடலாம். சுத்தமான நெய் இருக்கணும், பசு நெய்யாக இருந்தால் நீங்கள் விளக்கு போடலாம். இல்லாட்டி நல்லெண்ணெய், சுத்தமான விளக்கெண்ணெய் இதில் தீபம் போட்டாலும் சிறப்பாக இருக்கும். அங்கே துர்க்க வழிபாடுன்னு சொல்லுது. பெரும்பாலும் கோவிலில் செவ்வாய்க்கிழமை ராகு வேலை இந்தியாவில் 3லேருந்து 4:30, மலேசியா டைமுக்கு 4:53 ஆரம்பித்து 1.5 மணி நேரம் இருக்கும். 6:23 வரைக்கும் இருக்குது. அந்த காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமையும் ராகு வேலை இருக்குது. சாயந்தரம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்கும். அந்த காலங்கள்லேயும் நீங்கள் செய்யலாம். துர்கா வழிபாடு ரொம்ப சிறப்பு. துர்க்கையை மனசார வழிபாடு செய்யும்போது கோர்ட்டு கேஸு, உடலில் இருக்கிற ரோகங்கள்லாம் நீங்கி அஷ்ட ஆஸ்வரியங்கள் ஏற்படும். அதனால் துர்கா மாதா ராகு வடிவத்தில் ராகு வேலையில் செஞ்சால் சிறப்பு தரும்.
கேதுன்னு சொல்லக்கூடியது ஞானக்காரன், பக்தி, ஞான மார்க்கத்தை கொடுக்கக்கூடியது கேது. கேது வந்து பகவான் மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருக்காரு. சாந்தாகாரம், புஜன சயனம், பத்மாகாரம், சுரேசம், இந்த செல்வத்து மேலே படுத்திருக்காரு. அதனால் இந்த கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருந்தால் அவன் ஞானத்தை பெறுவான், பக்தியை பெறுவான், ரொம்ப பக்தி ஞானத்தை கொடுத்து மக்களுக்கு சேவை செய்வான். அது கெட்டு போச்சுன்னா தெருவாக அலைவான், தெருவாக பிச்சை எடுப்பான், அல்லது தெருவாக உடைகள் சட்டை துணிமணி மாற்ற தெரியாது, இப்படி தாடி வளர்த்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான். காரணம் இது கர்ம பலன். அதனால் இந்த கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகத்துக்கு ஞானக்காரன் சொல்லக்கூடிய கேது பெருமாள் பகவானை வழிபாடு செஞ்சிங்கன்னா தான் அந்த தோஷம் நீங்கும். அதனால் கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகம், கேது பகவான் வந்து எதை ஒப்பிட்டு பார்க்கும்போது சனிக்கிழமை சனி பகவானோட ஒப்பிட்டு வழிபாடு செய்யலாம், செவ்வாய்க்கிழமையோடு ஒப்பிட்டு ராக வழிபாடு செய்யலாம். அதனால் ராகு கேது ரெண்டுக்கும் வீடு இல்லாத காரணத்தினால எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டுக்குள்ளே அதிகாரத்தை இவங்க பயன்படுத்துவாங்க. அதனால் மொத்தம் 9 நவக்கிரக மூர்த்திகளுக்கு இந்த லோகத்தில் நாள் செய்வதை நல்லவன் செய்ய முடியாது. எப்படியாப்பட்ட கெட்டிக்காரனாக இருந்தாலும் இந்த நாளோட துணை இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அதுபோல் இந்த நவக்கிரகம்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்களோட தன்மைகள், 9 கிரகத்தோட மாற்று 9 நவக்கிரகத்தோட தன்மைகள், மாற்றங்கள், அதோட செயல்கள், இதெல்லாம் வந்து இயல்பாகவே கர்மப்படி அது நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் விரும்பலையோ அது நடக்கும். இது வாண்டாம் நீங்கள் ஒதுக்கி இருந்தாலும் அதுபடி தான் நடக்கும். நீங்கள் அதை நிப்பாட்ட முடியாது, கூட்டவோ குறைக்கவோ முடியாது. தான தர்மத்தினால கூட்டெல்லாம் குறைக்கலாம், வழிபாடு வாயிலாக கூட்டெல்லாம் குறைக்கலாம். வழிபாடுன்னு சொல்வது, ஒரு வழிபாடு செய்யும்போது அந்த நன்மைகள் நேரடியாக ஆண்டவன் வந்து கையில் கொடுக்க மாட்டான். யார் மூலியமாக, ஒரு ஆள் மூலியமாக வருவார். ஐயா இந்த மாதிரி இருக்குது பிரச்சனை, அப்படியா இந்த டாக்டரை பாருங்கள் சரியாக வந்துடும், அப்படியா இவரை பாருங்கள், அப்போ அவர் தூண்டுதல் பண்ணுவார். அது நீங்கள் போய் பார்ப்பீங்க, அதோடு உங்களுக்கு பிடிச்ச எல்லா கிரக தோஷங்களும் நீங்கிடும். அதனால் மொத்தத்துக்கு வழிபாடுன்னு சொல்லக்கூடியது பக்தின்னு சொல்லக்கூடியது இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆத்மாகாரன்னு சொல்லக்கூடியவங்க. இந்த உடல் சேத்திரத்துக்குள்ளே ஒருவன் இருக்கான், அவன் தான் ஆத்மகாரன். அவனுக்கும் பரமாத்மாவுக்கும் தொடர்புகளை மனதார ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மன தூய்மை இருக்கும்போது எல்லாமே சேமமாக இருக்கும். மன தூய்மை ரொம்ப முக்கியம், மனதில் பக்தி ரொம்ப முக்கியம். மனதில் நினைக்கக்கூடியது, நேர்மையான முறையில் நினைக்கக்கூடியது எல்லாமே நிச்சயமாக சேமமாக இருக்கும். அதனால் அன்பார்ந்த அன்பர்கள், ஜோதிட அன்பர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, தானத்தை செய்யுங்க, தர்மத்தை செய்யுங்க, வழிபாடு செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு எல்லா பாரங்களும் குறையும். வீட்டு வழிபாடுன்னு சொல்லக்கூடியது, வீட்டை எடுத்துக்கிட்டோம்னா 4 திசைகள், 8 திசைகள், 8 திசைக்கு 8 வஸ்துகள் இருக்குது, 4 திசைக்கு 4 வஸ்துகள் இருக்குது. குறிப்பாக கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. ஆக ஒரு வீட்டில் வழிபாடு செய்யறதுக்கு வடக்கை பார்த்து தான் சாமி அறைகள் அமைக்கணும், சாமி படங்களை வைக்கணும். இந்த தீப ஒளி வடக்கை பார்த்து தான் எரியணும். தெற்குன்னு சொல்லக்கூடியது யமபட்டணம், மூதோர்கள் இருக்கக்கூடிய இடம், நம்ம முன்னோர்கள் இருக்கிற இடம் தெற்கு. அதுக்கு பேர் யமபட்டணம்னு சொல்லுவாங்க. யம தர்மராஜன் அங்கே தான் இருக்கார். பித்ரு லோகம்னு சொல்லுவாங்க. பித்ருன்னா நம்ம முன்னோர்கள் அங்கே இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால இந்த தெற்குல போய் சாமி கும்பிடவோ வழிபாடு செய்யறதுக்கு உகந்த இடம் இல்லை. அது இறந்து போனவங்களுக்கு, நம்மளை விட்டு முன்னோர்கள் பிரிஞ்சவங்களை உண்டி தெற்கில் விளக்கேற்றி, தெற்கில் அந்த ஒளிபடணும், விளக்கேற்றி அவங்கள வழிபாடு செஞ்சிங்கன்னா அவங்களோட ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வடக்கில் இந்திரன், சந்திரன், தேவேந்திரன், பகவான் ஸ்ரீ விஷ்ணு பெருமாள் அங்கே தான் பள்ளி கொண்டிருக்காரு. அதுலேருந்து இந்த வடக்குலேருந்து வடகிழக்குன்னு சொல்லி அந்த கோணருக்கு போனீங்கன்னா அங்கே தான் ஈசான மூலைன்னு சொல்லுறது சிவபெருமான் அங்கே தான் சூலாயுதத்தை குத்தி வச்சுருக்காரு. அதனால் அது
அதுக்கு பேர் ஈசான மூலை. அங்கே போய் எதுவும் பண்ணக்கூடாது, அதில் போய் டச் பண்ணக்கூடாது. அது வந்து அந்த இடத்த கோஷமாக விட்டுறணும். அப்போ வடக்கில் வடகிழக்கு வடமேற்கு இந்த 2 இடத்துக்கு வடகிழக்குன்னு சொல்லுறது கங்கா மாதா இருக்காங்க. அதாவது ஈஸ்வரன் சொன்னால ஈசான மூலை, அங்கே கங்கா, அங்கே தான் தண்ணி இருக்குது. வடமேற்கில் தான் வந்து காற்று, அதாவது பூமியில் காற்று இருக்குல்ல, காற்று சுற்றிக்கிட்டே இருக்குல்ல, அதுதான் அங்கே காற்று. அந்த காற்று தான் சனி பகவான். அந்த இடம் தான் சனி பகவானோட இடம், மேற்கு. அப்புறம் அந்த சைட்டுக்கு போனீங்கன்னா தென்கிழக்கில் தான் நெருப்பு, அக்கினி நெருப்பு அங்கே தான் இருக்குது. தென் மேற்கில் பூமி சுற்றிக்கிட்டு இருக்குது. அங்கே 4 இடத்துக்கு 4 தேவதைகள் இருக்குது. அதில் இடைக்கு 4 8, அதுக்கு 4 தேவதைகள் இருக்குது. அதனால் நம்ம வந்து தெய்வ வழிபாடுக்கு வடக்கு திசையை பார்த்து வழிபாடு செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பான நப்பலனை தரம், சேமத்தை கொடுக்கும். திருவேங்கட ஜோதிட நிலையத்தை தெரியாதவர்கள் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு விவரங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு எது சேமமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆக அன்பார்ந்த அன்பர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.